அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 109. தட்டியங்காட்டுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் நடந்தது இரவு முழுக்கங்கிறதெல்லாம் பார்த்து முடிஞ்சிட்டோம். இப்போ பொழுது விடிஞ்சிருச்சு. பரம்பு தரப்பில் இந்த போர் எப்படி பார்க்கப்பட்டது, எப்படி இதெல்லாம் திட்டமிட்டாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா? இப்போ நல்ல பொழுது விடிஞ்சு கதிரவனோட ஒளி கீற்று பரவிருச்சு. இரளிமேட்டில் பெரிய பாறை மேலே தான் இறந்த எல்லா உடம்பையும் அடுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ மழை கொட்டுறதுனால மழை தண்ணி படாமல் இருக்கணும் அப்படின்னு கிடுகுகளில் செஞ்ச படல்களை வச்சு மேல் மறைப்பு எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த வீரர்களோட உடல்கள் அதோட தலைமாட்டில் வாரிக்கையன் உட்காந்துருந்தார். வலது பக்க கீழ் திசையில் முரியநாசான், இடது கோடியில் ஆயுத பொறுப்பாளன் முதுவேலன். இவங்க 3 பேரை தவிர எல்லாரும் மலையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. பரம்பில் முதியவர்கள் இது நாள் வரைக்கும் எப்படின்னா போருக்கு தேவையான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு எர்லிமேட்லேயும் நாகக்கரட்லேயும் இருந்தாங்க. நேற்று மாலையோட போர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அழிச்சு ஒழிக்கிறது மட்டும்தான். அறம் பிறழ்ந்தவங்களை அழிச்சு ஒழிக்கிற அறச்சீற்றம். அதில் யார் வேணாலும் பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால முதியவர்கள் கூட கீழே இறங்கிட்டாங்க. நேற்று தாக்குதலுக்கான சொற்களை பாரி அறிவிச்ச கணத்திலிருந்து இந்த முதுவேலனும் முரியநாசானும் எப்படி பன்மடங்கு வேலை செஞ்சாங்க. ஏன்னா பரம்பில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கீழே இறங்கி தாக்கணும்னா அத்தனை பேருக்கும் போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கணும். யார் யார் எந்த பக்கம் போக போகிறாங்க, அவங்க எந்த எதிரிகளை தாக்க போகிறாங்க, படை அமைப்பு எப்படி அப்படின்னு பேசி முடிவெடுத்து ஆயுதங்களை கொடுத்து அனுப்புறதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, சூழலும் இல்லை. இந்த சூழல் வீரர்கள் அப்படியே பரப்பி வச்சுருக்காங்கல்ல, அவங்களோட குருதியை உடம்புல பூசி எழுந்து வந்த பரம்பு வீரர்கள் கையில் சிக்கனதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. முதுவேலனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வழிமுறை செய்யவே முடியல. குகைகளோட கடைசி எல்லை வரைக்கும் அடுக்கி வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கொடுத்தாச்சு. ஒரு அம்பு கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே பயன்பாட்டுக்கு போயிடுச்சு. ஆனாலும் மனசில் ஒரே கவலை தான். இறங்கி தாக்கி எதிரிகளை கூண்டோடு அழிக்கிற முடிவு அப்படின்னு பாரி சொன்னதுமே தயங்கி நின்னது முதல்ல முதுவேலன் தான். ஏன்னா அழித்தொழிப்பு போர் அப்படின்னு சொல்லி மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி வர முடியும். வேந்தர்களோட படையில் நம்ம கணக்குப்படி இப்போதைய நிலைமையில் ஒரு 40,000 பேர் இருப்பாங்க. அவங்கள முழுசாக அழித்து ஒழிக்கிற அளவுக்கு நம்ம வீரர்கள் கையில் போதுமான ஆயுதங்கள் இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட வில்லும் அம்பு மட்டும்தான் தேவையான அளவு இருக்குது. இந்த மாதிரி தாக்குதலில் அதிகம் எந்த மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்துவாங்க? பக்கத்தில் இருந்து தாக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் பயன்படுத்துவாங்க, குறிப்பாக வாள் வகைகள். எல்லா வீரர்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகை ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இறங்குறது தான் சரியான நடவடிக்கை. ஆனால் இப்போ அவ்வளவு கைவசம் இல்லையே அப்படின்னாரு முதுவேலன். ஆயுதங்கள் போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறதுனால எதிரிகளை அழிக்காமல் விட முடியாது. மாற்று என்ன? இப்படியெல்லாம் இவங்க உட்காந்து யோசிக்கிறப்ப தான் வாரிக்கையன் இந்த அனலியை இறக்குற ஆலோசனையை சொன்னார். அவர் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே முரியநாசன் இந்த இருள் வேலை மரத்தோட சிவப்பு பிசினை எடுத்துகிட்டு வர்றதுக்கு மாணவர்களை அனுப்பிட்டார். எதிரிகளோட 2 பாசறையில் இருக்கிற எண்ணற்ற வீரர்கள் மேலே முதற்கட்ட தாக்குதலை நம்ம பண்ண வேணாம், இந்த பூச்சி எல்லாம் பண்ணட்டும், அதிலிருந்து தப்பிச்சு வர்றவங்களை மட்டும் ஆயுதங்களில் தாக்கினா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதன்படி பாண்டிய சோழ பாசறைகள்லேருந்து தப்பிச்சு வர்றவங்களை தாக்க போகிறதுக்கு விண்டன் தலைமையில் வீரர்களை அனுப்புனாங்கல்ல, அவங்களுக்கு குறைவான ஆயுதங்கள் தான் கொடுத்தாங்க. 2 பாசறையிலையும் ஏறத்தாழ 20,000 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் பூச்சி இனங்களோட தாக்குதலுக்கு தப்பி பிழைச்சி இருட்டுக்குள்ளே ஓடி வர்றப்ப வாளையும் ஈட்டியையும் அவங்கள நோக்கி மடக்கி பிடிக்கிறதே போதும். அதனால் ரொம்ப குறைவான ஆயுதங்கள் தான் கொடுத்து விட்டாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது சேரனோட படை இல்லையா,
சேரனோட படையை நோக்கி உதிரன் தலைமையில் இருக்கிற வீரர்களை அனுப்பி வச்சாங்கல்ல. பின்னிரவில் மேற்கு திசையிலிருந்து தாக்குதல் தொடுக்கிறதுக்காக அவங்க அனுப்பப்பட்டாங்க. மேற்கு திசையிலிருந்து தாக்குதல் தொடுத்து படையை வந்து வெளியே அனுப்பணும் சேரனோட படையை அப்படின்னா கிழக்கு திசையில் தான் அழிச்சு ஒழிக்க முடியும். இப்படி ஒரு கணிப்பு கணிச்சு அதுக்கு ஏற்ப ஆயுதங்களை கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் மூஞ்சலை நோக்கி ஒரு குழு போச்சு. யார்? முடியன் தலைமையில் இருக்கிற ஒரு குழு. அவங்களுக்கு தான் இருக்கிற எல்லா வகையான ஆயுதங்களும் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மூவேந்தர்களை சுற்றி நிற்கிற சிறப்பு படைகள், நீலனை சிறைப்பிடித்து நிற்கிற அந்த கவசப்படை, இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். அதனால் முழுமையான அளவு ஆயுதங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் அவ்வளவு ஆயுதங்கள் இல்லை. இரவாதனோட வீர மரணம் அந்த இரவில் ஆயுதங்களே இல்லாமல் கூட நான் போர் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வலிமையை ஒவ்வொரு பரம்பு வீரனுக்கும் கொடுத்துருந்துச்சு. அதனால் யாரும் ஆயுதங்கள் இல்லை எனக்கு இது கொடு அது கொடுன்னு ஒருத்தன் கூட கேட்கல. முதுவேலன் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிட்டு புறப்பட்டாங்க. இதில் எதிரிகள் வந்து மூஞ்சலில் நிறைய நஞ்சு சேகரித்து வச்சுருந்தாங்கல்ல. இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே அலவன் வந்து என்னென்ன வகையான நஞ்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு போனான், ஞாபகம் இருக்குல்ல. இப்படி அலவன் மூலமாக முரியன் ஆசான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாற்று உருவாக்கியிருந்தார். இறுதிக்கட்ட தாக்குதலில் எதிரிகள் வந்து நஞ்சு பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சலை தாக்க போகிற முரியன் படைக்கு மட்டும் அதை கொடுத்தாரு, அந்த நஞ்சு முறி. ஒரு கடலை செடியை எடுத்துக்கிட்டோன்னா அதில் எண்ணற்ற கடலை இருக்கும்ல, அந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்குது அந்த கிழங்கு. போகிறப்பவே அந்த சின்ன கிழங்கை ஆளுக்கு ஒன்றா எடுத்து வாயில் போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு. இதில் இந்த முதுவேலனையே வியக்க வச்சவங்க யார்? இந்த மொத்த வீரர்கள்னால் திரையர்கள் தான். ஆயுதங்களே வேண்டான்ட்டாங்க. இறங்கி தாக்குறதுக்கு பாரி அனுமதி எங்களுக்கு கொடுத்ததே போதும், எங்களுக்கு எந்த ஆயுதமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் காளம்பன். ஆனாலும் முதுவேலன் வந்து அவங்கள மறித்து ஒவ்வொரு வீரனுக்கும் ஒரு கேடயமும் ஒரு நடுவகை வாளும் கொடுத்து அனுப்புனான். இது தவிர ஆறுகுடிக்காரவங்க வந்து தட்டியங்காட்டு பக்கம், வெங்கல் நாட்டு பக்கம் அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. வேந்தர் படையோட வீரர்கள் வந்து நிலப்பகுதியில் எங்கே குறுக்கிட்டாலும் நாங்கள் வெட்டி வீழ்த்த போகிறோம் அப்படின்ட்டு போகிற படை இது. எல்லாத்தையுமே இவங்க வந்து ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவங்க. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே செய்தி கேள்விப்பட்டு யார் வந்தாங்க அப்படின்னா காரமலையோட உச்சியில் இருக்கிற அரிமான்கள். அவங்க வந்து இரளிமேட்டுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்கள இரளிமேட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான் பாரி. ஆனால் அவசரத்துக்காக கூவல் குடியினர் மூலமாக உச்சிமலையிலிருந்து அனலிகளை கொண்டு வர சொல்லி முடியன் உத்தரவு போட்டார்ல. இந்த அரிமான்களை தவிர வேறு யாருனாலையும் இவ்வளவு விரைவாக அடர் குகைக்குள்ளே இருக்கிற அனலிகளை பிடிச்சி கீழே இறங்கவே முடியாது. அந்த உத்தரவை கேட்டதுமே பேராபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அரிமான்கள். உடனடியாக அந்த குல தலைவனுக்கு செய்தி அனுப்புனாங்க. அவன் இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இந்த பரம்பு வீரர்கள் எல்லாரும் ஆயுதங்களை இழுத்துக்கிட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம்தான் இந்த அரிமான் குல தலைவன் வந்தான். இந்த கிடத்தப்பட்ட வீரர்களோட உடல்களை பார்த்து கொதிச்சு போயிட்டான். பாரி எங்களை போர்க்களத்துக்கு அனுமதி அப்படின்னு பாரிய கைகளை பிடிச்சு மன்றாடினான். எந்த நிலையிலையும் நீங்கள் போர்க்களம் போகிறத நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு உறுதியாக மறுத்துட்டான் பாரி. அரிமான்களோடு சேர்ந்து பரம்பில் தஞ்சமடைஞ்ச 4 குடிகளுக்கு இதுவரைக்கும் பாரி அனுமதி கொடுக்கல. இந்த குடிகளில் வந்து ரொம்ப மிக குறைந்த மனிதர்கள் தான் இருக்காங்க, அரிய குடிகள். இவங்க கிட்ட இயற்கையோட ஆதி ரகசியங்கள் இருக்குது. இந்த போர் மனிதர்களுக்கு இடையில நடக்குது. இதில் நடக்கிற எந்த ஒரு மரணமும் இயற்கைக்கு பாதிப்பு உருவாக்கக்கூடாது. ஆனால் இந்த 4 குடிகளில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பச்சைமலை தொடருக்கும் அதில் இருக்கிற உயிரினங்களுக்கும் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு கொடுக்குறவங்க. அதனால் பாரி இறுதி வரைக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்படின்னா இந்த போரில் எங்களுக்கு எந்த பங்குமே இல்லையா அப்படின்னு கேட்டான் அரிமான் குல தலைவன். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அனலிகள் தான் இந்த போரில் முக்கியமான பங்கு வகிக்க போகுது. அனலிகளை நீங்களே எதிரிகளோட பாசறையை சுற்றி கீழே இறக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான வேலை கொடுக்க போகிறேன். நான் கீழே இறங்க போகிறேன். நான் போனதுக்கப்புறம்
என்னோட தோழன் கபிலனை கூட்டிகிட்டு போய் பாதுகாத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச வேகத்தில் அந்த இடத்த விட்டு போயிட்டான் பாரி. அரிமான் குல தலைவனோ இந்த உரையாடலோ கொஞ்சம் தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கபிலரோ எந்த பதில் பேசுறதுக்கும் இடம் கொடுக்கல பாரி. குகையை விட்டு கீழே இறங்கின வேகத்துல பாரி கூட ஒரு சின்ன படை சேர்ந்துக்கிருச்சு. பாரிக்கான 6 வகை ஆயுதங்களையும் அந்த படை வீரர்கள் கையில் வச்சிருந்தாங்க. மூவேந்தர்களோட பாசறை தாக்குதலையும் மூஞ்சல்ல நடக்கிற தாக்குதலையும் ஒருங்கிணைச்சு செய்தியை பரிமாறக்கூடிய கூவல்குடி வீரர்கள் கூட இருந்தாங்க. பாரி மலையை விட்டு கீழே இறங்குறப்ப மற்ற எல்லாரும் அவங்கவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. முடியனோட ஈட்டி அதுக்குள்ளே உருமன் கொடியை குத்தி தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்பத்தான் பாரி நாகக்கரட்டிலேருந்து சமவெளிக்கு சேர்ந்தான். இதில் பாரி கீழே இறங்குறப்ப முற்றிலும் எதிர்பார்க்காத ஒன்று இந்த கொட்டி தீக்கிற பெரிய மழையத்தான். மழையோட வேகம் அப்படியே நிலத்தவே நடுங்க வச்சுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும்ல. மழை பறம்பு வீரர்களோட வேகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தும், அதே நேரம் தாக்குதலுக்கான வாய்ப்பையும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். எதிரிகளை பயமுறுத்துகிற இன்னொரு ஆயுதமாக இன்னைக்கு மழை மாறும். இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு பாரி சமதளத்துக்கு கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு இரவு இருட்டுக்குள்ள இந்த மணல் வெளியில் செவ்வு எறும்பெல்லாம் சாரசாரையாக ஊடறுத்து போகிற மாதிரி இருட்டுக்குள்ள பறம்பு வீரர்கள் கூட்டம் கூட்டமாக முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க. பாரி முன்னால் நகர்ந்து உள்ளே வந்துக்கிட்டு இருந்தப்ப விண்டனோட தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி சேர்ந்துருச்சு. சரி, அப்போ பாண்டிய படையும் சோழப்படையும் நிலகொலைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உறுதிப்படுத்திட்டான். கூட்ட கலைச்சி விட்டோம்னா போதும், பாதி அழிவை அது தனக்குத்தானே நடத்திக்கிறோம். வேந்தர் படை தன்னோட அழிவை தானே நிகழ்த்திக்கிட்டு இருந்தப்ப அதுக்கு உதவி மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வெண்டன். அதே மாதிரி சேர பாசறையை உதிரன் சுற்றி நிலை கொண்ட செய்தியுமே பாரிக்கு வந்துருச்சு. ஆனால் பாரி இதுலேயும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூஞ்சலை வேந்தர்கள் கைவிடுறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாலேயே நீலனை இடம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த செய்தியை முடியன் தான் அனுப்புனார் பாரிக்கு. இந்த செய்தி வந்ததுமே பாரி அப்படியே மூஞ்சலை நோக்கி வேகமாக போகிறான். தப்பிச்சு வெளியேறிக்கிட்டு இருக்கிற மூவேந்தர்களையும் தாக்கி அழிக்கணும்னு ஒரு பக்கம் முடியன். அப்படி பண்ணிடக்கூடாது முடியனுங்கிறதுக்கு தான் அவ்வளவு வேகமாக வந்தான் பாரி. உருமன் கொடியை கொன்று ஒழிச்ச வேகத்தில் வேந்தர்களை கொன்று ஒழிக்க வேகமாக போய்கிட்டு இருந்த முடியனை தடுத்து நிப்பாட்டிட்டான். நீலனை முதல்ல எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம், அதுக்கப்புறமா வேந்தர்களை தாக்கி அழிப்போம். பாரியோட சொல்ல ஏற்க முடியாமல் திணறுது முடியனோட மனசு. ஆனாலும் நீலன் குறித்த சிந்தனை தான் அப்படியே மனசை மாத்துச்சு. மழை கொட்டுற இந்த இரவில் நீலனை எங்கே கொண்டு போயிருப்பாங்க, எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? திகச்சு போய் நிற்கிற முடியும். சட்டுன்னு வேட்டூர் பழையனோட ஞாபகம் வந்துச்சு. சே, அந்த கிழவை நேரம் இருந்திருந்தா இந்த மண்ணோட ஒவ்வொரு அசைவையும் சொல்லிடுவார். மையூர் கிழாரை பற்றியும் வெங்கல் நாட்டை பற்றியும் அவர் அளவுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே. அவருக்கு அடுத்து இந்த நிலத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவன் நீலன், அவனும் இல்லை. இப்படியெல்லாம் யோசிக்கிறப்ப தான் அந்த 6 ஊருக்காரவங்க போர்க்களத்தில் ஈடுபடாத அந்த 6 ஊருக்காரவங்களோட நினப்பு வந்துச்சு. உடனே வீரர்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு வேகமாக அங்கே போகிறான். முடியன் அந்த பக்கம் போகவும் முடியன் கூட இருந்த பெரும்பகுதி வீரர்களோட பாரி தான் இப்போ மூவேந்தர்களை பின்தொடர்றான். பரம்போட அனைத்து குடிகளுக்கு கீழே இறங்கிருச்சு. பாதுகாப்புக்கு எங்கே போகிறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு கருங்கை வாணன் கிட்ட மையூர் கிழாறு புலம்பிக்கிட்டு இருந்தப்ப அவங்க பின்னால தான் பாரி வந்துக்கிட்டு இருந்தான். வெட்டி இறங்குற மின்னல் ஒளியில் முன்னால் போகிறவங்கள பார்த்துக்கிட்டு தாக்குதல் எதுவும் தொடுக்காமல் பொறுமையாக வந்துக்கிட்டு இருந்தான். தான் கூட இருக்கிற படை வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்தா போதும், மின்னல் ஒளி பாய்ச்சிருப்ப முன்னால் போகிற எவனும் உயிரோட மிஞ்ச மாட்டான். ஆனாலும் நீலனை பற்றி உறுதியான செய்தியை தெரிஞ்சுக்காமல் இவங்களை தாக்கணும்னா ஒருவேளை விளைவு கைமாறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சான். மனசு தேக்கனை நினச்சிச்சு.
கை கெட்டுற தொலைவில் மூவேந்தர்களும் அஞ்சு ஒடுங்கி போய்கிட்டு இருக்காங்க. தாக்க முடிவெடுத்தா ஒருத்தங்கூட தப்ப முடியாது. ஆனால் நீலன் என்ன ஆவா? வேந்தர்கள் கொல்லப்பட்டதுக்கப்புறம் நீலனை உயிரோட மீட்க முடியுமா? இந்த குழப்பத்தில் தான் தாக்குற முடிவை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறான் பாரி. தான் எடுக்கிற இந்த முடிவு சரியா தவறா அப்படிங்கிற ஐயம் போர்க்களத்தில் முதல் முறையாக பாரிக்கு வந்துச்சு. பரம்பு தோணுன நாள்லேருந்து இதுவரைக்கும் நடக்காத ஒன்று இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பாரி உட்பட பரம்பு வீரர்கள் எல்லாருமே பரம்பு எல்லையவே விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஒரு புதிய நிலத்தில் கைக்கு எட்டன எதிரிய விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாரியோட மனசு அப்படியே தேக்கனை தேடுது. ஏன்னா தேக்கனால எதிரியோட வலிமையை துல்லியமாக கணிக்க முடியும். அப்படி கணிக்க முடியாத நிலையில் எதிரிகளோட வலிமை இன்மையாவது கண்டுபிடிச்சிருவார். வலைக்கு சிக்காதது வாய்க்கு சிக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவு தேக்கன். எந்த கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் தேக்கனோட ஒற்றை சொல் குழப்பத்தை அப்படியே போக்கி தெளிவு கொடுக்கும். அந்த கணம் தேக்கனோட குரலுக்காக பாரியோட மனசு ஏங்கி அடங்குச்சு. ஏக்கத்துக்கு ஊடையே யோசிச்சான் பாரி. இந்த நிலைமையில தேக்கனோட சொல் என்னவா இருக்கும்? வேந்தர்களை அழிக்கிறது கிடையாது, நீலனை மீட்கிறது தான் வேலை அப்படின்னு ஆள் மனசுக்குள்ள தேக்கனோட சொல் எதிரொலிச்சது. எடுத்த முடிவில் துணிஞ்சு நடந்தான் பாரி. இந்த மையூர்கிழார் தான் சொன்னார்ல, பாரி எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல. பாரி எந்த பக்கம் இறங்கியிருப்பா அப்படின்னு தெரியாத குழப்பத்தில் இப்படி மையூர்கிழார் செதறிக்கிட்டு இருந்தப்ப வேந்தர்களோட பிடரியில் மூச்சு காத்துப்படுற தொலைவில் தான் பின்னால் வந்துக்கிட்டு இருந்தான் பாரி. மழையோட வேகம் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்தொடர்தலில் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்திக்கிட்டான். நேரம் போக போக மழையோட வேகம் குறைய குறைய இருள் நீங்கிற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. முன்னால் போகிற வேந்தர் படையோட வேகமும் இப்போ அதிகமாகிருச்சு. வேற முடிவெடுக்க முடியாத நிலைமையில பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான் பாரி. ஒரு கட்டத்தில் மழை முழுசாக நின்றுச்சு. இருளோட அடர்த்தி நல்லா குறைய ஆரம்பிச்சுது. பின்னால் தொடர்ந்து வர்றோங்கிறத வேந்தர் படையினர் கண்டுபிடிச்சாங்கன்னா அச்சத்தில் உடனடியாக தாக்குதலில் ஈடுபடுவாங்க. தாக்குதல் தொடங்கிட்டால் எதிரிகளோட படையை அழிச்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீலனை மீட்கிற முயற்சியில் ஆபத்து வந்துடும். அதனால் இடைவெளியை மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே வந்தான் பாரி. முடியன்கிட்ட இருந்து வேற இன்னும் எந்த செய்தியும் வரலை. மழை நின்று இருள் குறைய வேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இடைவெளியை நல்லா அதிகப்படுத்தின பாரி வேந்தர் படையினர் முன்னால் நகர்ந்து திசையில் சேர்ந்தப்ப தான் தெரிஞ்சது ஒரு காட்டாறு குறுக்க ஓடிக்கிட்டு இருக்குன்னு. எதிரிகள் காட்டாரை கடந்து அந்த கரைக்கு ஏறிக்கிட்டு இருக்காங்க. பாரி அதிர்ந்து போயிட்டான். இந்த இடத்துல இப்படி ஒரு ஆறு ஓடுறது அவனுக்கு தெரியாது. மலையை விட்டு இறங்குற ஆறுகள் சமவெளியில் இவ்வளவு உள்வாங்கின நிலத்தில் எப்படி ஓடுது அப்படின்னு பரம்பு வீரர்கள் யாருக்குமே தெரியாது. எதிர்த்து செய்ய பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறான். இடைவெளியை அதிகப்படுத்தி விட்டோ அது என்ன ஆயிடுச்சு, வேந்தர் படை முழுமுற்ற ஆட்டை கடந்து அக்கறைக்கு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. ஐயோ கை நழுவிருச்சோ அப்படின்னு மனம் பதச்சுது. வானத்தில் ஒளி கசிஞ்சு பரவிக்கிட்டு இருக்கு. அப்போதான் முடியன் சேர்ந்தான். நேற்று இரவு மழை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே கொட்டடியில் இருந்த யானைகளை காட்டாருக்கு அந்த பக்கம் இருக்கிற கோட்டை காவலுக்கு அனுப்ப சொல்லி உத்தரவு வந்துச்சான். அப்படின்னா ஆற்றுக்கு அப்பால் இருக்கிற கோட்டையில் தான் நீலனை வச்சுருப்பாங்க அப்படின்னு காராளி சொன்னான் அப்படின்னா முடியன். தந்த முத்தத்துக்காரங்களுக்கு செய்தி அனுப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு முடியனே ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்பா சரியான முடிவு. எதிரிகள் ஆற்ற கடந்துட்டாங்க அப்படிங்கிறது முடியனுக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் பாரியை விட சரியான முடிவை வேற யாருமே எடுக்க முடியாதுங்கிறது முடியனுக்கு தெரியும். அதனால் பாரியோட உத்தரவுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் பொறு,
பொழுது நல்லா விடியட்டும் அப்படின்ட்டான் பாரி. இங்கே பாசறைகள்ல இருந்து அனலிகளோட தாக்குதலுக்கு தப்பிச்சு பொழைச்சவங்கெல்லாம் அந்த விண்டன் உதிரன் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கொல்லப்பட்டாங்க. அதிலிருந்தும் தப்பிச்சு பழைச்சவங்க நிலம் முழுக்க சுற்றி திரியிற பரம்போட இதர குடிகள் கிட்ட சிக்கி மாண்டாங்க. அதுலேயும் தப்பிச்சவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிழக்கு பக்கமாக நடந்து ஆற்ற கடந்து அக்கறைக்கு போயிட்டாங்க. வேந்தர் படையினர் அக்கறைக்கு போனாங்கல்ல, அவங்களோட 3 பாசறையிலிருந்து தப்பிச்சு வர்றவங்களை மட்டும் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் நின்றுக்கிட்டு. ஆனால் மழை நின்னதோ நிலம் முழுக்க இருந்து கதறல் சத்தம் அப்படி வந்துச்சு. பகலோட 4வது நாழிகை முடிகிறப்ப ஒளியால் நிரம்பி இருந்தது நிலம். செவ்வரிமேட்டில் இருந்த வேந்தர்கள் எதிர்ப்புறத்தில் காட்டாருக்கு அப்பால் ஆற்ற கடக்க முடியாமல் திணறிக்கிட்டு நிற்கிற பரம்பு படையை முழுசாக பார்த்தாங்க. இரவு முழுக்க அப்படியே பயத்தில் உறைஞ்சு போயதில் இருந்தாங்க. இப்போ பகலோட ஒளி இவங்களுக்கு அச்சத்தை போக்கிக்கிட்டே இருக்கு. 3 பாசறைகளில் இருந்த பல்லாயிரம் பேரை கொண்டுட்டாங்க பரம்பு வீரர்கள். மிஞ்சி இந்த கரைக்கு சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் தான், சில ஆயிரம் தான். ஆனால் பரம்பு வீரர்களால் ஆற்ற கடக்க முடியலையே, அதுவே ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு மூவேந்தர்களுக்கு. மலை மக்கள் ஆற்றுக்குள்ளே கால் வைக்க பயப்படுவாங்க அப்படிங்கிறத கண்ணுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருந்தா கருங்கை வாணன். மையூர்கிழார பயங்கரமாக பாராட்டுறான். பேரழிவிலிருந்து தளபதிகள் மீண்டுட்டாங்க. இப்போ செவ்வரிமேட்டில் இருக்கிற வேந்தர் படை வீரர்களோட மொத்த எண்ணிக்கை 8000 தாண்டாது. 1,40,000க்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட படை இப்போ கடைசியில் 8000 தான் இருக்குது. ஆனாலும் மையூர்கிழாறு கருங்கை வாணனும் நம்பிக்கையாக போய் வேந்தர்கள் கிட்ட சொன்னாங்க. எதிரிகளை ஆற்ற கடக்க வழி இல்லாமல் அக்கறையில் நிற்கிறாங்க. அது முக்கியம் இல்லை, அக்கறையில் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க, சில 100 பேர் தான் இருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே நம்ம பின்வாங்கலாம் வேண்டாம். நம்ம நல்ல மேட்டு நிலத்தில் இருக்கோம். அவங்க ஆற்ற கடக்கிறப்ப நம்ம இங்கேருந்து தாக்க ஆரம்பித்தா போதும், ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான் அப்படின்ட்டாங்க. இந்த வேந்தர்கள் இரவு முழுக்க தப்பிச்சு பழிச்சு ஓடி வந்திருக்காங்கல்ல, அந்த அச்சம் அவ்வளவு எளிதில் மனசை விட்டு அகலலை. ஆனாலும் ஆற்ற தாண்ட மாட்டாமல் தேங்கி நிற்கிற ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்ததுமே இயல்பாகவே மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. முதல் முறையாக பரம்போட படை நிலப்பரப்போட கீழ்நிலையிலையும் வேந்தர் படை நிலப்பரப்போட மேல்நிலையிலையும் இருக்குது. அவங்க எப்படியும் நீலனை காப்பாற்றுறதுக்காக ஆற்ற கடக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அது அவங்கள முழுசாக அழிச்சிடும். அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் இதை தவற விடக்கூடாது அப்படின்னு குலசேகர பாண்டியனுக்கு தோணுச்சு. படை அணிகளை ஒழுங்குபடுத்திக்கோ அப்படின்ட்டாரு. நாள் இரவு நடந்த பேரழிவிலிருந்து மறுநாள் காலை மீண்டும் மேலே வந்துச்சு வேந்தர் படை. பரம்போட படை எவ்வளவு சின்னது அப்படிங்கிறத வேந்தர் படையோட ஒவ்வொரு வீரனும் முழுசாக பார்த்தான். பழி வாங்குற உணர்வு, சிறுத்திருக்கிற எதிரிகளோட கூட்டம், இதெல்லாம் நல்ல நம்பிக்கை கொடுத்துருச்சு. இரவெல்லாம் தாக்கி அழிச்சதுனால உருவான வெறி வேற மூர்க்கம் கருங்கை வாணன் அப்படியே உத்திகளை வகுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆத்தோட மேற்கு திசையில் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தான் பாரி. நிலமெங்கும் இருக்கிற பரம்பு வீரர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இருள் வேட்டை முடிஞ்சிருச்சு. பகலோட பாய்ச்சலுக்காக பாரியோட உத்தரவை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெட்டீட்டிகளை வீச சொல் அப்படின்னு பாரியோட ஒரு உத்தரவு. சொல்லி முடிக்கிறப்பயே பரம்போட ஈட்டியெல்லாம் ஆற்றுக்குள்ளே எதிர்க்கிற வரைக்கும் சர 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 சரன்னு குத்தி இறங்கிருச்சு. வெவ்வேறு இடங்கள்லேருந்து 3 வரிசைகளாக போதிய இடைவெளிகளோட ஈட்டி இறக்கியிருக்காங்க. ஈட்டி குத்தி நிற்கிறத வச்சு ஆழத்தை கணிச்சுக்கிட்டாங்க பரம்பு மக்கள். எந்த இடம் பள்ளம் அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சில ஈட்டிகளை எரிஞ்சு ஆழமற்ற பகுதிகளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈட்டிகள் இழுபடுற தன்மையை வச்சு நீரோட வேகத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. சரி, இவ்வளவு பார்த்துட்டோம், அடுத்து உள்ளே இறங்குறதுக்கு பாரி உத்தரவிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்து ஆற்றுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான் உதிரன். ஆனால் பாரி ஆயத்தமாக இல்லை. தண்ணிக்குள்ளே இறங்கி அக்கறைக்கு போயிடலாம்,
ஆனால் எதிரிகள் மேட்டு மேலே நிற்கிறாங்க. உயரத்திலிருந்து அவங்க தாக்குதல் தொடுத்தா பரம்பு தரப்பில் இழப்பு அதிகமாகும். அதனால் வேறு வழி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த எண்ணம் வந்தப்பவே ஐயோ நேரம் அதுக்காக நீலனை மீட்க முடியாதோ அப்படின்னு வேற தோணுச்சு. வீரர்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பாரியே வந்துட்டான், நீலனை மீட்டே தீருவாங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் ஓடுற காட்டாரோ வசந்து நிற்கிற மேடோ எதுவுமே ஒரு பொருட்டாக இல்லை. ஆனால் பாரிக்கு இன்னைக்கு எல்லாமே ஒரு பொருட்டாக இருந்துச்சு. எந்த வீரனையும் இழந்துடக்கூடாதுங்கிற கவனம், நீலன் மேலே இருக்கிற சிந்தனை மனசை ஒருமுகப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்போ தான் இடது பக்கம் ரொம்ப தொலைவில் இருந்து கூவல் குடியோட சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா தந்தமுத்துக்காரவங்க 4 யானையோட ஆத்தங்கரைக்கு நின்றுட்டாங்க. எங்களை உள்ளே இறங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அந்த கூவல் ஓசையில். ஆனால் பாரியோட பதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆற்றுக்குள்ளே இறங்குங்க, ஆனால் அக்கறையில் ஏறாதீங்க அப்படின்னு ஒரு பதில். அதுவுமே ஒரு குறிப்போசையாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இது நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஆற்றோட வலது பக்கத்துக்கு பார்த்து அங்கே பாருங்க அப்படின்னா முடியும். ஒரு காத தொலைவில் ஒரு கூட்டம். என்ன கூட்டம்னு பார்க்குறாங்க. அது ஆற்றுக்குள்ளே இறங்கி அக்கறையை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆழமான ஆற்றுக்குள்ளே. யார்? திரையர்கள் தான், வேற யார்? திரையர்கள் இறங்கிட்டாங்க அப்படின்னாரு முடியன். முடியன், உதிரன், விண்டன் 3 பேர் பாரிக்கிட்ட சொன்னாங்க, இனிமேலும் நம்ம காலம் தாழ்த்த வேணாம். ஆற்றை கடந்து மேலே ஏறுறப்ப நம்மள சிலர் சாக வேண்டியது இருக்கும். ஆனாலும் எதிரிகளால் வலுவான தாக்குதல் நடத்த முடியாது. நம்ம வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியாது. ஆற்றை கடக்கிறதுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னாங்க. இப்போவும் பாரிக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. மிகச்சில வீரர்கள்கிட்ட மட்டும்தான் குதிரை இருக்குது. மேட்டு மேலே இருந்து வீசப்படுற ஆயுதங்களோட வேகம் வலிமையானது. எதிரிகள் நம்ம ஆற்றுல இறங்குனதுமே தாக்குதல் ஆரம்பிச்சிருவாங்க. சில இடங்களில் கழுத்து வரைக்கும் ஆழம் இருக்கிற பகுதியெல்லாம் கடக்கணும். அப்போல்லாம் நம்ம மேலே தாக்குதல் நடத்தினா இழப்பு அதிகமாகுமே. இப்படி யோசிச்சுக்கிட்டே வேற வழி பற்றி தான் எண்ணங்களை செலுத்திக்கிட்டு இருந்தான் பாரி. இப்போ இந்த வேந்தர் படையில் செவ்வரி மேட்டில் இருந்தது தளபதி உசந்தன். இடது பக்கமாக இப்படி ஆற்றை காமிச்சு சிலர் ஆற்றை கடக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். எல்லாரோட பார்வையும் அங்கே போகுது. 50-60 பேர் தான் இருக்கிற ஒரு சின்ன படை. ஒருத்தன் கூட நம்ம கரையில் கால் வைக்கக்கூடாது, வெட்டி வீசுங்க அப்படின்ட்டார் மயூர் கிழார். உசந்தன் கிளம்ப ஆரம்பித்தப்ப கருங்கைவாணன் இரு நானே போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். எதிரி படைகளில் 200 பேர் கொண்ட படைப்பிரிவு திரையர்களை நோக்கி போகிறத பார்த்தான் பாரி இந்த பக்கம் இருந்து. மறுபடியும் முடியும்னு சொன்னான். காலம் தாழ்த்த வேணா, உள்ளே இறங்குவோம். பாரியோட கண்கள் ஆற்ற நீரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கரை ஓரத்தில் நீரோட எதிர்த்திசையில் சின்ன சின்ன அலைகள் எழும்பி அமுங்குச்சு. என்ன இது அப்படின்னு யோசிச்சப்பத்தான் காற்று நீரோட மேல் தளத்தை அப்படியே சீவிக்கிட்டு வீசுச்சு. அதோட திசையும் தன்மையும் புரிஞ்சுக்கிட்டான் பாரி. இது காற்று கிடையாது, காற்றி. இந்நேரம் நம்மள யாராவது குளவன் திட்டில் இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்ச கணத்தில் தலைக்கு மேலே எண்ணிலடங்காத சுருள் அம்பு பறந்துக்கிட்டு இருக்கு. எதிர்த்திசையில் செவ்வரி மேட்டோட உச்சியில் இருந்த வேந்தர் படை மேலே கண்ணி வைக்கிற நேரத்தில் 100கணக்கான சுருள் அம்பு. குளவன் திட்டில் ஆளை நிப்பாட்டி வச்சுருந்தா காற்றி வர்றதை முன்னாலேயே கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க, சுருளம்பு அனுப்பியிருப்போம். குளவன் திட்டில் ஆளை நிப்பாட்டாமல் வந்துட்டோம். அதோட இங்கேருந்து அது ரொம்ப தொலைவில் இருக்குது. இப்படியெல்லாம் தானே பாரி நினச்சான். ஆனால் பாரியை எதிர்பார்க்கல. இப்போ பாரி தலைக்கு மேலே சுருளம்பு போய்கிட்டு இருக்கு. அதிருந்து திரும்பி போய் பார்த்தா வெகு தொலைவில் சின்னதாக தெரியுது அந்த குளவன் திட்டு. இகிலி கிழவன் உச்சியில் நின்று சிரிக்கிற மாதிரி பாரியோட மனக்கண்ணில் தோட ஆரம்பிச்சிருச்சு. உதிரன் கேட்டான், எப்படி எப்படி இவ்வளவு தொலைவில் அப்படின்னு கேட்டான். அவங்க 5 வயசுலேயே குறி தவறுற அம்பு எல்லாத்தையும் எய்து முடிச்சிருவாங்க. அப்புறம் இது காற்றி. குளவன் திட்டில் எந்த இடத்துல இருந்து வீசினாலும் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு முடியன் சொல்ல
பாரியோட உருமல் காத்தையே ஒலுக்குச்சு. அந்த உருமல், அந்த சொல்லுக்காக காத்துக்கிட்டு இருந்த பரம்பு படை காட்டாருக்குள்ள பாஞ்சு இறங்குச்சு. வேந்தர் படையினர் சுருள் அம்புகளால் தாக்கப்பட்டு பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சப்ப பரம்பு படை ஆத்த கடந்து போய்கிட்டு இருக்கு. இடது முனையில் 4 யானை மேலே உட்கார்ந்துக்கிட்டு தந்த முத்தத்துக்காரங்க அக்கறையில் ஏறினப்ப வலது கோடியில் மேலே ஏறின திரையர்களை கருங்கை வாணனோட படை தாக்க ஆரம்பிச்சது. பல்லாயிரம் சுருளம்பு இப்படி இறங்கும்னு யாரும் நினச்சி பார்க்கல. தட்டியங்காட்டில் பரம்பு வீரர்கள் யானை போர் நடத்தாததுக்கு காணவர் செஞ்ச கைமாறி இது. சுருளம்புகளை காற்றியால் அனுப்பிவிட்டாங்கல்ல, அதனால வேகம் பன்மடங்கு இருந்துச்சு. செவ்வரி மேட்டோட முன்பகுதி சரிவில் நிப்பாட்டி வச்சிருந்த வேந்தர் படை வீரர்கள் எல்லாரும் சுருளம்புகளை வாங்கிறதுக்காகவே அணிவகுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு தாக்குதல். காற்றியோட தாக்குதலுக்கு கொஞ்சம் முன்னால் தான் கருங்கை வாணன் இடது பக்கம் ஆற்றுல இறங்கி திரையர்களை கொன்னொழிக்க போனான். ஆனால் பக்கத்தில் போக போக கரை ஏறுற அந்த மனிதர்களோட உடல் அமைப்பை பார்த்ததுமே குதிரைகள் தேங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிலைமையில தான் இந்த பக்கம் சுருளம்பு இறங்குச்சு. தாக்கப்பட்ட வீரர்களோட பெருங்கூச்சல் காத தொலைவுக்கு அப்பால் இருக்கிற கருங்கை வாணனை திகைக்க வைக்குது. காற்றுல பறந்து வந்த அம்புகளை அவன் அங்கேருந்து பார்க்குறான். அவன் கண்ணு முன்னால் அவனோட படை வீரர்கள் தூக்கி வீசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல. மேலே ஏறின திரையர் ஒவ்வொருத்தனும் 3 ஆளோட உடல் அமைப்பை கொண்டவனாக இருக்கான். ஒரு அடி அடித்தா குதிரைகளெல்லாம் அப்படியே கீழே விழுந்துச்சு, மடங்கி விழுந்துச்சு. முட்டைகள் மேலே பாறைகள் விழுற மாதிரி அவங்க மேலே திரையர்களோட தாக்குதல் இருந்துச்சு. 200 பேர் கொண்ட வேந்தர் படை காண நேரத்தில் ஊரு கொலைஞ்சிருச்சு. என்ன நடக்குதுன்னு கருங்கை வாணன் உணர்றதுக்குள்ள அவன் குதிரையை ஒருத்தை அடித்து வீழ்த்திட்டான். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பவே உருண்டுக்கிட்டு இருக்கான் மண்ணில் கருங்கை வாணன். விழுந்த வேகத்தில் வேகமாக எந்திரிச்சு இட்டுப்புல இருந்த வாழை எடுக்க போகிறப்ப ஓடி வந்தவன் இடது தோள்பட்டையோடு அப்படியே ஒரு முட்டி தூக்கி எரிஞ்சான். அவன் முட்டின வேகத்திலே தோள்பட்டை எலும்பு நொறுங்கி போயிடுச்சு. முட்டினவன் திரையர் குல தலைவன் காலம்பன் அப்படின்னு கருங்கை வாணனோட மனசு உணர்ந்தப்ப அவனை நெஞ்செலும்போடு அடிச்சு வீழ்த்தினான் காலம்பன். யானையோட தாக்குதலுக்கு இணையாக இருந்துச்சு அந்த ஒரு அடி. கீழே விழுந்த கருங்கை வாணனோட மூக்கில் இருந்து அப்படியே குருதி கொப்பளிச்சிச்சு. காலம்பன் அப்படியே பக்கத்தில் வந்தான். தன்னோட குலம் அழித்தவனை பார்க்குறப்போ உருவாக்குற வெறி கட்டுக்கடங்காததாக இருந்துச்சு. அப்போ காலம்பன் எழுப்பின அந்த உக்கிரமேறிய உருமல் செவ்வரி மேட்டில் இருக்கிற பாரிக்கு கெட்டுச்சு. ஆற்றுலேருந்து மேடேறிக்கிட்டு இருந்த பாரி என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்த்தா என்ன தெரியுமா நடந்துக்கிட்டு இருந்துச்சு? இந்த வேந்தர் படைக்கிட்ட இருந்து திரையர்கள் எதையோ பிடுங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிரிகளோட ஆயுதங்களையெல்லாம் அப்படியே லேசாக பிடுங்கி எரிகிறாங்க போல திரையர்கள் அப்படின்னு ஒரு கணம் நினச்சா உத்து பார்த்தா ஆயுதங்கள் இல்லை, பிச்சு எரிகிறது மனித உறுப்புகளை. பாரி இதை பார்த்து அதிர்ந்து நின்ன அந்த சமயத்தில் கருங்கை வாணனோட தலையை திருகிக்கிட்டு இருந்தான் காலம்பன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.